Happy morning, students. Once again, I welcome you all to our school. Today, we are going to learn about biology, biobotany, Unit 1, Diversity of Living World, Chapter 2, Plant Kingdom. First one, Learning Objectives. The learner will be able to understand first one, outline the classification of plants. First one, plants எல்லாம் எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க, எப்படி வகைப்படுத்தியிருக்காங்கன்னு அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் ஒன், illustrates the life cycles in plants. பிளான்ட்ஸோட வாழ்க்கை சுழற்சியை பத்தி பார்க்கலாம். தேர்ட் ஒன், recognize the general characteristics, features and reproduction of algae. ஆல்கேகளுடைய பொதுவான பண்பு என்ன, அதுல என்னென்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கு அப்படின்றது தேர்ட் ஸ்லைட்ல பார்க்க போறோம். ஃபோர்த் ஒன், recognize the general characteristics, features of bryophytes. bryophytes-ஓட பொதுவான பண்புகள் என்ன. And fifth one, recognize the general characteristics, features of pteridophytes. pteridophytes-ஓட பொதுவான பண்புகள் என்ன. The next one, describe the general characteristics, features of gymnosperms. gymnosperm முக்கியமான பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். The next one, compare the characteristics, features of gymnosperm and angiosperms. gymnosperm அதுக்கப்புறம் angiosperm இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற கேரக்டர்ஸ் பண்புகளை எப்படி நம்மளால கம்பேர் பண்ணி பார்க்க முடியும், அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். The last one, recognize the salient features of angiosperms. angiosperm-ஓட சிறப்பான பண்புகள் என்ன அப்படின்றத the learning objectives-ல பார்க்க போறோம். And second slide, chapter outline. First one, classification of plants. plants-ஓட வகைப்பாடு என்ன. Second one, life cycles, patterns in plants. plants-ல என்னென்ன டைப் ஆஃப் லைஃப் சைக்கிள்ஸ் அதாவது வாழ்க்கை சுழற்சி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். Third one, algae. Fourth one, bryophytes. Fifth one, pteridophytes. Sixth one, gymnosperms. And last one, angiosperms. So chapter outline-ல இந்த கீழே பார்த்த இந்த 7 கேரக்டர்ஸோட பண்புகள், கேரக்டர்ஸ் என்ன, அதனுடைய முக்கியமான ரீப்ரொடக்ஷன் டைப்ஸ் என்ன, அவங்களுடைய ஜெனரல் கேரக்டர்ஸ், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். So first one, introduction. Traditionally, organisms extinct on the earth were classified into plants and animals based on nutrition, locomotion and presence or absence of cell wall. So இந்த வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா 2 kind of things present ஆயிருக்கு, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். First one, living things, then another one, non living things. So இந்த லிவிங் திங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே இந்த எர்த்ல இருக்கிற முக்கியமான ஒரு திங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா லிவிங் திங்ஸ், உயிருள்ளவை. ஸோ அதுல ரெண்டு இருக்கு, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ், தென் another one அனிமல்ஸ். ஸோ இவங்களை எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களோட நியூட்ரிஷன் உணவூட்டம், லோகமோஷன்னா அவங்களுடைய மூவ்மெண்ட், அண்ட் பிரசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் செல்வால், அவங்க மேல செல்வால் பிரசன்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, bryophytes, pteridophytes, gymnosperms and angiosperms were included under plants group. So plantல நம்ம என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, so இந்த நியூட்ரிஷன், லோகமோஷன், presence of or absence of cell wall, செல் ஆர்கனல்ஸ், அதை பேஸ் பண்ணி பிளான்ட்ஸ் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். எப்படின்னு ஆரம்பிக்கிறோம்னா பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, bryophytes, pteridophytes, gymnosperms and angiosperms அப்படின்ட்டு இவங்க எல்லாத்தையும் நம்ம பிளான்ட் குரூப்ல வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், ரீசன்ட்லி வித் த aid of molecular characteristics, the bacteria and fungi were segregated and placed under separation kingdoms. ஸோ பாக்டீரியாவையும் ஃபங்கையும் அது உள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் அண்ட் மாலிகுலர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம அவங்களை வந்து செப்பரேட் கிங்டம், தனியா ஒரு அமைப்புல வச்சிருக்கோம். Botany is one of the oldest science in the world because its origin was formed in
Emergency as yearly men explore and identify plants for the needs of foods, clothing, medicine, shelters. So botany அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மிக பழமையான முறையில வந்து உருவான ஒரு சயின்ஸ் தான். இந்த சயின்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளான்ஸை பத்தி படிக்கிறதுக்கு. ஸோ இந்த பிளான்ஸால என்ன நமக்கு யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் உணவா இருக்கட்டும், கிளாத் அப்படின்ற ஆடைகளா இருக்கட்டும், மெடிசன் நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து வகைகளா இருக்கட்டும், இல்ல ஷெல்டர் நம்ம வாழக்கூடிய இடம், இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸோடைய பங்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம். அதை சார்ந்த படிப்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பாட்னி அப்படின்னு சொல்றோம். பிளான்ட்ஸ் ஆர் யூனிக் லிவிங் entity as they are endowed with the power to harvest the light energy from the sun and to convert into chemical energy in the form of food through the outstanding reaction is called photosynthesis. So பிளான்ட்ஸ்ல நடக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான யூனிக்கான அவுட்ஸ்டாண்டிங் ப்ராசஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ். இந்த போட்டோசிந்தசிஸ் அப்படின்றது பிளான்ட்ஸ் வந்து தன்னோட தேவையான ஃபுட்டை ஓனாவே ப்ரிப்பேர் பண்ற ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த போட்டோசிந்தசிஸ் டைம்ல பிளான்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தன்னோக்கிட்ட இருக்கிற கிரீன் கலர் பிக்மெண்ட், குளோரோஃபில், சன்லைட், வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஃபுட்டு பிளஸ் வாட்டர் வேப்பர் பிளஸ் ஆக்சிஜன் கேஸை ரிலீஸ் பண்ற ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், they not only supply nutrients to all living things on the earth but sequestrates carbon dioxide during photosynthesis, that minimizing the effects of one of the major greenhouse gases that increase the global temperatures. So plants வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போட்டோசிந்தசிஸ் மூலமா ஃபுட்டை மட்டும் தர்றது இல்ல, அது இல்லாம நம்மளுக்கு அதாவது வேர்ல்டுல ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங், புவி வெப்பமாதல், அதுல இருந்து கூட நம்மள காப்பாத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ் தான். Plants are drives in nature's raining for microscopic algae to macroscopic highly developed angiosperms. இந்த பிளான்ட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சின்னதா இருக்கிற மைக்ரோஸ்கோபிக் ஆல்கேல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேக்ரோஸ்கோபிக் அப்படின்ற மிக பெரிய ஆன்ஜியோஸ்பம் வரைக்கும் எல்லாமே எதுல இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிளான்ட்ஸ்ல தான் இன்வால்வ் ஆகும். They are mysteries and wonders in the plants world in the term of size, shape, habit, habitat and reproduction etc. So plants அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே இந்த பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஷேப்பு, சைஸு, ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் வாழிடம் இதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய வகையான புதுமையான நம்மளுக்கே தெரியாத அரிய வகைய பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. Although plants are all made up of cells, they extinct high diversity in the forms and structures. So plants அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே அவங்களோட ஸ்ட்ரக்சர் at the same time shape அதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம வேர்ல்டுல பல வகையான பிளான்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன் 2.1 கிளாசிபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸை எப்படி நம்ம கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், classification widely accepted for plants now includes embryophyta, which is divided into bryophyta and trachophyta. So முக்கியமான வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு வகை வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ரியோஃபைட்டா. இந்த எம்ப்ரியோஃபைட்டால என்னென்ன பிளான்ட்ஸ் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒன் bryophyta, செகண்ட் ஒன் trachophyta அப்படின்னு சொல்லி பிளான்ட்ஸ் குரூப்பை இன்க்ளூட் பண்றோம். The latter is further divided into, so அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் திரும்ப பிளான்ட்ஸை வந்து ரெண்டா டிவைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் Teratophyta and last one Spermatophyta. So Spermatophytaல யார் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Gymnosperms and Angiosperms present ஆயிருக்காங்க. So classification of plantsல Bryophyta, next one Trachophyta and third one Teratophyta and fourth one Spermatophyta. So Spermatophytaல ரெண்டு இருக்கு. First one Gymnosperm, then another one Angiosperm. This is a classification of plants. Next one, an outline classification of plant kingdom. So in this slide shown outline classification of plant kingdom. So plant kingdomல என்னென்ன டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் வேர்ல்ட் வைஸ் பிரசன்ட் ஆயிருக்கு, இந்தியாவில் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பிளான்ட் குரூப் ஆல்கே.
வேர்ல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 40,000, இந்தியால 7,357. Bryophytes worldwide 16,236, in India 2,748. Teratophytes worldwide 12,000 and India 1,289. Gymnosperm 1,012, in India 79 species is there. The last one angiosperms 2,68,000 species there. In India 18,386 species is present. So ஒவ்வொரு பிளான்ட் குரூப்லயும் வேர்ல்டு வைஸ் உலக அளவுல எவ்வளவு பிளான்ட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு, நம்ம இந்தியாவுல எவ்வளவு பிளான்ட் வகைகள் ஸ்பீஷிஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்றத இந்த ஸ்லைட்ல நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், கிளாசிபிகேஷன் ஆஃப் கிங்டம் பிளான்டே. ஸோ பிளான்டே எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்கா அப்படின்றத இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கிங்டம் பிளான்டே. ஸோ கிங்டம் பிளான்டே இஸ் கிளாசிஃபைட் இன்டு two subkingdom. The first one cryptogame, then another one phanerogame. So cryptogame is divided into three based on non-flowering, non-seeded producing plants. So cryptogameல இருக்கிற plants வந்து பாத்தீங்கன்னா பூ பூக்காது, at the same time அதுல seedsம் இருக்காது. So first one algae, second one bryophyta, and third one teratophyta. The next one subkingdom phanerogames. So phanerogames என்ன மீனிங்னா flowering and seed producing plants. இந்த plants எல்லாமே பூ பூக்கும், at the same time இந்த plantsல seed produce ஆகும். So இதுல two types இருக்கு. First one gymnosperms, then another one angiosperms. This is the classification of kingdom plantae. The next one 2.2 life cycle patterns in plants. So பிளான்ட்ஸ்ல என்ன வகையான வாழ்க்கை சுழற்சிகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், alternation of generations. Alternation of generation is common in all plants. So வாழ்க்கை சுழற்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளான்ட்ஸ்ல இருக்கிற ஒரு பொதுவான பண்பு. Alternation of the haploid gametophyte phase N with the diploid sporophytic phase 2N during the life cycle is called alternation of generations. So mostly பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிளா இருக்குது. ஹாப்ளாய்ட்னா அப்படின்னா மீனிங்னா சிங்கிள் கேமெட் பிரசன்ட் ஆயிருக்கு, தட் இஸ் கால்டு. அந்த ஃபேஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதனோட இனிஷியல் ஸ்மால் என். சம் பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2N இருக்கும், ரெண்டு கேமெட் பிரசன்டா இருக்கும், தட் இஸ் கால்டு டிப்ளோய்டிக் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், தட் இஸ் இனிஷியல் 2N. ஸோ இந்த ரெண்டு ஃபேஸும் மாறி மாறி பிளான்ட்ஸ்ல பிரசன்டா இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம்னா alternation of generation அப்படின்னு சொல்றோம். Following types of life cycles are found in plants. So plants வந்து பாத்தீங்கன்னா three types of life cycle present இருக்கு. First one haplontic life cycle, second one diplontic life cycle, and last one haplodiplontic life cycles. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா மூணு வகையான வாழ்க்கை சுழற்சி பிளான்ட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. We discuss one by one. First one, haplotic life cycles. Gametophytic phase is dominant, photosynthetic and independent, whereas saprophytic phase is represented by the zygote. Zygote undergoes meiosis to restore haploid conditions. Example, Valvox, then another one Spirogyra. Haplontic life cycle வந்து பாத்தீங்கன்னா பொதுவா என்ன டைப் ஆஃப் லைஃப் சைக்கிள் பிரசன்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ். கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ்னா ஒரு எண், சிங்கிள் எண் மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். மோஸ்ட்லி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய திறன் கண்டிப்பா இதுல பிரசன்ட் ஆயிருக்கும். அட் த சேம் டைம் சாப்ரோஃபைட்டிக் அப்படின்ற 2N கண்டிஷன் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா அது உள்ள இருக்கிற ஜைகோட்டை பொறுத்து அமையுது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வால்வாக்ஸ் அண்ட் ஸ்பைரோகைரா. The next one, second one, diplontic life cycles. Sporophytic phase 2N is dominant, photosynthetic and independent. The gametophytic phase is represented by the single to fuse celled gametophytes. The gametes fuse to form zygote which develop into sporophyte. Example, Fucus species, then another one gymnosperm, and next one angiosperm. Diplontic life cycle வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் அப்படின்ற 2N ஃபேஸ் தான் டாமினண்டா இருக்கும்.
இந்த பிளான்ஸும் வந்து பாத்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய பிளான்ஸா தான் இருக்கும். இதுல வந்து கேமெட்டோபைட்டிக் ஃபேஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அது உள்ள இருக்கிற சிங்கிள் கேமெட்டை டிபெண்ட் பண்ணி தான் ப்ரெசென்ட் ஆயிருக்குமே தவிர 2n கேமெட்டை ப்ரெசென்ட் பண்ணி இருக்காது. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபியூக்கஸ் ஸ்பீஷியஸ், ஜிம்னோஸ்போர்ம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்போர்ம்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன், third type, haplodiplontic life cycle. This type of life cycle is found in bryophytes and teratophytes, which is intermediated between haplontic and diplontic type. Both the phases are multicellular, but they differ in their dominant phase. So haplodiplontic life cycle வந்து பாத்தீங்கன்னா எதுல மட்டும் பிரசன்ட் ஆயிருக்குன்னா bryophytes and teratophytes பிளான்ட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாப்ளோன்டிக்கும் டிப்ளோன்டிக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட லைஃப் சைக்கிள் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ மோஸ்ட்லி இது மல்டி செல்லுலர் பிளான்ட்ஸ்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கும். இதுல பிரையோஃபைட்ஸ் டெரிட்டோஃபைட்டை பொறுத்து கேமெட்டோபைட்டிக் ஃபேஸ் வந்து டாமினண்டா இல்ல ஸ்போரோபைட்டிக் ஸ்பேஸ் வந்து டாமினண்டா அப்படின்றது அந்தந்த ஸ்பீஷிஸை பொறுத்து மாறும். இன் பிரையோஃபைட்ஸ் டாமினன்ட் independent phase is gametophyte and it is alternates with short-lived multicellular sporophyte totally or partially dependent on the gametophyte. Bryophyte அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ரெண்டு ஃபேஸ் இருக்கு சொன்ன இல்லையா, கேமெட்டோபைட் ஃபேஸ் இருக்கு, ஸ்போரோபைட் ஃபேஸ் இருக்கு. ஸோ பிரையோஃபைட்ஸ்ல கேமெட்டோபைட் ஃபேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா டாமினன்ட். ஸ்போரோபைட்டிக் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற செல்ஸை பொறுத்து வேரி ஆகும். In teratophyte, sporophytic is the independent phase. It alternates with multicellular, saprophytic or autotrophic, independent, short-lived gametophyte. Teratophyte plants வந்து பாத்தீங்கன்னா யாரு டாமினண்டா இருப்பாங்கன்னா ஸ்போரோபைட் phase 2n phase தான் டாமினண்டா பிரசன்டா இருப்பாங்க. Next one, life cycle patterns in plants. So in this slide shown life cycle of plants. First one, haplontic. Second one, diplontic. And last one, both haplodiplontic. Haplonticல பாத்தீங்கன்னா கேமெட்டோபைட் சிங்கிள் எண்ணு கேமெட்டோஜெனிசிஸ் மூலமா சிங்காமியா மாறும்போது ஜைகோட் 2n இருக்கும். பட் அந்த 2n மியாசிஸ் டிவிஷன்ல ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணும்போது சிங்கிள் எண்ணா மாறிடும். ஸோ சிங்கிள் எண் கிடைக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஹாப்ளோன்டிக் அப்படின்னு சொல்றோம். டிப்ளோன்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் எண் இருக்கு. ஸோ அந்த சிங்கிள் எண் சிங்காமி மூலியமா ஜைகோட் ஃபார்மேஷன்ல 2n மாறும். அந்த 2n ஸ்போரோஃபைட்டா இருந்தாலும் கேமெட்டோஜெனிசிஸ் மியாசிஸ் டிவிஷன் எது நடந்தாலும் 2n அப்படியே தான் திரும்ப திரும்ப ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். தட் இஸ் கால்டு டிப்ளோன்டிக். நெக்ஸ்ட் ஒன் ஹாப்ளோடிப்ளோன்டிக்ல என்னு இருக்கிற கேமெட்டோபைட் ஸ்போரோபைட் ஸ்டேஜ்ல 2n மாறும். அது வந்து மியாசிஸ் டிவிஷன்ல ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணது என்ன மாறும். ஸோ என்னு திரும்ப 2n மாறி மாறி லைஃப் சைக்கிள் வர்றது நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹாப்ளோடிப்ளோன்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். Thank you students. Today class over. Read well, go to